சூப்பராக ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே காஃபியை ஊற்றுவா. பார்க்கவே செம்மையா இல்லை? டபுள் லேயர் காஃபி. ஸ்பூன் வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணு. ஜெல்லி அப்படியே உடச்சி விடு. ஜெல்லிலாம் உடஞ்சி சூப்பராக வந்துருச்சு. சமல ஜெல்லி காஃபி ரெடி. பாருங்க, குட்டி குட்டி பீசஸ் அழகாக இருக்கு. ஓகே, சாப்பிட்டு பார்த்தலாமா? உங்களுடைய ஜெல்லி காஃபி நல்லா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக குடிச்சு பார்த்தலாம். அந்த ஜெல்லியோட எடுத்து இங்க இந்த ஸ்ட்ரால ஊஞ்சி பாரு. ஜெல்லி எல்லாம் அப்படியே அழகாக வருது உள்ள. சூப்பரா இருக்கு நிஜமா. காஃபி லவர்ஸ்க்கு செமையான ஒரு ட்ரீட். அந்த ஜெல்லியும் காஃபியோட அந்த கூல் காஃபில அது இது போட்டு குடிக்கும்போது வேற லெவல் சூப்பரா இருக்கு. டிஃப்ரெண்டா பண்ணுங்க. எஸ், கண்டிப்பா ட்ரை பண்ணி உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் கூட நீங்க கொடுக்கலாம். டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரே காஃபி போட்டு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி பண்ணி பாருங்க. செமையா இருக்கு. Hello everyone. Assalamualaikum. Welcome back to our channel Mickey Sisters. வந்தா சமையல் போனா சதப்பல். ஸோ இன்னைக்கு மிக்கி சிஸ்டர்ஸ்ல நாங்கள் வந்து ஜெல்லி காஃபி தான் செய்ய போகிறோம். டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கு. போபா டீ செஞ்சாலும் அது மாதிரி இது ஒரு ஜெல்லி காஃபி. டேரக்டாக எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். ஓகே, ரொம்ப இதை பற்றி ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? ஸ்பெஷல், இதோட ஸ்பெஷல் எங்க? அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல போறோம். ஓகே, அது எல்லாமே நாங்கள் டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறேன். ஓகே, எங்கள் சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் தென் சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இந்த ஜெல்லி காஃபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஜெல்லி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து ஒரு சாஸ் பேன்ல 3/4 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணியில நம்ம அகர் இருக்குல்ல, சைனா கிராஸ், இது வந்து ஒரு 5 கிராம்ஸ். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கடல் பாசி, இதுக்கு பதிலாக ஜெல்லி மிக்ஸ் சேர்த்துக்கலாமா? ஜெலட்டின் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். அகர் பவுடரா இருக்கு, அதை கூட சேர்த்துக்கலாம். ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு 5 கிராம்ஸ் அளவுக்கு அகர் சேர்த்தாச்சு. சைனா கிராஸ் இது வந்து நல்லா மெல்ட் ஆகணும். இப்போ ஹீட்டாக அதுவே மெல்ட் ஆகிடும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நல்லா மெல்ட் ஆகட்டும். இன்னைக்கு அந்த அகர் வந்துட்டு கரையறதுக்குள்ள ஒரு கதை ஒன்று சொல்லிடலாம். ஓகே, இன்னைக்கு என்ன கதை? இது வந்து கதைலாம் கிடையாது. ஜென்ரலாக நாங்கள் பேசுறது வந்து ஒரு ஃபன்னுக்காக கதைன்றா. பட் எல்லாமே நம்ம ரியல் லைஃப்ல நடக்கிற விஷயங்களாக தான் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். இப்போ என்னன்னா, இது வந்து கேர்ள்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். என்னன்னா, இப்போ மேரேஜ் இருக்குல்ல, அது ஒரு சிலர் வந்துட்டு சீக்கிரமா பண்ணிக்கிறாங்க, ஒரு சிலர் வந்து லேட்டா பண்ணிக்கிறாங்க, ஒரு சிலருக்கு லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ் எதுவாக இருந்தாலுமே லேட்டா பண்ணிக்கிறாங்க. சில பேர் வீட்டில் லேட்டாக தான் பார்க்கவே ஆரம்பிப்பாங்க. ஒரு 24 ஆகட்டும், இப்போதானே சின்ன பொண்ணா இருக்கா, 25 ஆகட்டும் அப்படிதான் சொல்லுவாங்க. இதுல எனக்கு எது கரெக்டான ஒரு மேரேஜ் ஏஜ்னே எனக்கு தெரியல. ஆனா நம்மளோட கவர்மெண்ட் ரூல்ஸ் பார்த்தாக்கா 21 இருக்குது. பட் எல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது, 28லலாம் கூட லேடிஸ்லாம் மேரேஜ் பண்றாங்க. வேலைக்கு போகணும், செட்டில் ஆகணும், ஃபேமிலி இஷ்யூ, இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் எல்லாமே சொல்றாங்க. ஸோ ஆக்சுவல் மேரேஜ் ஏஜ் என்னவா இருக்கலாம், என்ன வந்து கரெக்டான ஏஜாக இருக்கும், இது வந்து செட்டில் ஆகலன்னா பிரச்சனை இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து கல்யாணத்தை முடிச்சிடணும்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறதுக்கு செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம், லேட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக எது வந்து கரெக்டான ஸ்டேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த சைடு நம்ம போகலாம்? ஃபர்ஸ்ட் மேரேஜ் முக்கியம், ஏன்னா ஏஜ் போயிடும் அப்படின்னு நினைக்கலாம், அது வந்து முக்கியம். ஐ மீன் அதை யோசிக்கலாமா? அப்படி இல்லையா செட்டில் ஆகிறதான் முக்கியம், மேரேஜ் கூட அது பண்ணிக்கலாம், எல்லாரும் ஒரு டைம் பண்ணதானே போகிறோம் அப்படின்னு ஒரு சைடு யோசிப்போம். அதனால இதுல எது வந்து கரெக்டான ஒரு சைடுன்னு எனக்கு தெரியல.
யோசிச்சு பார்த்தா அதுக்கான ஆன்சர் நீங்க தான் சொல்லணும். அதான் இந்த நீங்க விஷயம் என்ன நினைக்கிறீங்கன்னு எங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம உங்கள்கிட்ட கேட்டலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இது விஷயமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட கருத்தை சொல்லுங்க. ஏன்னா பாய்ஸ் வந்து அவங்களோட இது வேற, ஜென்ரலா கேர்ள்ஸ் வந்து இந்த ஏஜுக்குள்ள பண்ணணும், கல்யாணம் பண்ணணும்ன்ற ஒரு இது இருக்கு. அப்போ இந்த ஜென்ரேஷன்ல அதை தாண்டியும் சிலது கொஞ்சம் ஏஜாகவும் ஆயிட்டு இருக்கு. சில பேர் சீக்கிரமா பண்ணிக்கிறாங்க, சில பேர் அவங்கவுங்க கருத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கு. அதனால எது பெஸ்ட்டு, எதை நம்ம சூஸ் பண்ணணும்ன்றத எது நீங்க முக்கியம் நினைக்கிறது தான் கண்டிப்பா சொல்லுங்க. ஓகே. அண்ட் தென் உங்களுக்கு எந்த ஏஜ்ல மேரேஜ் ஆச்சுன்றது உங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அது ஆமா, சூப்பர். இப்போ பை தி வே அகர் அகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. அதுவும் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே, நல்லா கரைஞ்சிருச்சு. ஓகே, நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். 1 2 3. ஒரே ஒரு பேக்கெட் காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த ஜெல்லி காஃபி ஜெல்லி. ஸோ ஒரு காஃபி போட்டு இவ்வளோ டார்க் ஆயிடுச்சுல. ஆமாம், நான் கூட லைட்டாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஒன்றே போதுமானது கரெக்டு நம்ம எடுத்துக்க அளவுக்கு. ஆமாம், 5 grams ஆஃப் அகர் அகருக்கு ஒரு பேக்கெட் காஃபி அண்ட் தென் 3 டீஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சா. இப்போ நம்ம எதில் அந்த காஃபி செய்ய போகிறோமோ அதில் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, கிளாஸ் வச்சிரு போகுது. நீ அந்த ஒரு வீடியோல சொல்ற பத்தியா அந்த புபா. ஓகே, அதனால இப்போ கிளாஸ் எதாவது வெடிச்சிருச்சுறாங்க. பயமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வந்து அது எதில் அந்த ஜெல்லி ஆகணுமோ அதுலேயே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் பெஸ்ட்டு டைரெக்டாக. பிகாஸ் அது வந்து நம்ம வேறு எதுலையாவது ஆற விட்டு நம்ம பண்ணோம்னா அது வந்து ஜெல்லி ஆகிடும். அதனால் நம்ம எதில் பண்ணணுமோ அதை கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே ஓகே. வடிகட்டி ஊற்றிக்கலாம். ஏன்னா அந்த அகர் அகருடைய நார் அந்த இதெல்லாம் கொஞ்சம் வந்து இருக்கும். ஓகே, அதனால வடிகட்டி சேர்த்துக்கிறது பெஸ்ட், தி பெஸ்ட். ஓகே, இப்போ வந்து ரெண்டுத்துலேயுமே இந்த இதை ஊற்றியாச்சு. அகர் அகர் மிக்சரை வந்து ஊற்றியாச்சு. இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 5 minutes வச்சு செட் பண்ண வச்சுக்கலாம். அப்போ தான் அது ஜெல்லி மாதிரி ஆகிடும். ஓகே, ஆக்சுவலாக இந்த இதை வந்து நம்ம அக்கா தான் பார்த்தா, ஸோ எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் வேறு இதை நாங்கள் ட்ரை பண்ணுறோம். வி ஆர் ஆல்சோ வெரி எக்ஸைட்டட். பார்க்கலாம் எப்படி வருது. ஓகே, 5 minutesக்கு அப்புறம் வரும். A few moments later. ஓகே, ஒரு 10 minutesலயே ஜெல்லி மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இப்போ இவ்வளோதான், ஜெல்லி காஃபிக்கு ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. அண்ட் தென் காஃபி இருக்குல்ல, ஜில்லுன்னு போட்டு காலையில் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். அந்த காஃபி எடுத்து இதில் சேர்த்தணும். ஓகே ஓகே, சூப்பராக ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே காஃபியை ஊற்றுவா. பார்க்கவே சமையல் இல்லை. டபுள் லேயர் காஃபி. ஸ்பூன் வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணு. ஜெல்லி அப்படியே உடச்சி விடு. ஜெல்லிலாம் உடஞ்சி சூப்பராக வந்துருச்சு. சமல ஜெல்லி காஃபி ரெடி. பாருங்க, குட்டி குட்டி பீசஸ் அழகாக இருக்கு. ஓகே, சாப்பிட்டு பார்த்தலாமா? உங்களுடைய ஜெல்லி காஃபி நல்லா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா குடிச்சு பார்த்தலாம். அந்த ஜெல்லியோட எடுத்து இங்க இந்த ஸ்ட்ரால உண்டு பாரு. ஜெல்லி எல்லாம் அப்படியே அழகா வருது உள்ள. சூப்பரா இருக்கு நிஜமா. காஃபி லவர்ஸ்க்கு செமையான ஒரு ட்ரீட். அந்த ஜெல்லியும் காஃபியோட அந்த கூல் காஃபில அது இது போட்டு குடிக்கும்போது வேற லெவல் சூப்பரா இருக்கு. டிஃபரெண்டா பண்ணுங்க. எஸ், கண்டிப்பா ட்ரை பண்ணி உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் கூட நீங்க கொடுக்கலாம். டிஃபரெண்டா இருக்கும்.
ஒரே டே காஃபி போட்டு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி பண்ணி பாருங்க, செம்மையாக இருக்குது. அண்ட் எனக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸோட நாங்கள் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். Until then, bye bye from Vicky sisters. Tata bye bye.